Hey, hi, hello viewers. Welcome to Animates Gaming. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அனிமே வந்து எபிசோட் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவில் வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட அடுத்த வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வீக்லி லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேமர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அப்படியே அவங்க அப்பாவோட சமாதியை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அந்த சமாதியை சுற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டான். பட் இருந்தாலும் அவன் இறப்பில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சங்கடமோ அல்லது எந்த விதமான விரக்தியே இருக்காது. ஏன்னா அவன் பையனை காப்பாற்ற போய் தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கான். ஸோ அதனால அவன் சந்தோஷமாக தான் இருப்பான், சாட்டிஸ்ஃபையாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல அவங்க இருந்து இன்னொருத்தர் சொல்கிறா. ஆனால் ஜெனித்தோட நிலைமையை நினச்சாலும் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஜெனித் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒய்ஃப், அதாவது நம்ம ரூடேஸோட அம்மா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆகிடுச்சுல, ஸோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், அவங்க இறந்து போகிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க உயிரோடாவது இருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி அவங்களோட ஃபேமிலி எப்பயுமே கூடவே இருக்குது. ஸோ அதனால அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி அவன் பையனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போய் நம்ம ரூடஸ் அந்த இடத்துக்கு வரான். ஸோ ரூடஸ் பேசிகிட்டு இருக்க போய் கரெக்டாக வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூடஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் பார்க்குறாங்க. நம்ம ரூடஸ் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு என்ன கிளம்பிட்டீங்களா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்களோட பாதையை பார்த்து அவங்க போகணும்ல. ஸோ அதனால அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா இறந்து சமாதி பண்ணதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ எங்கே இருந்துருப்பாங்க போல. அப்படி சொல்கிற அவங்களும் ஆமாம்மா, நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்கள் அப்பா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் உங்கள் அப்பா சமாதி பக்கத்துலேயும் அந்த உங்கள் கூடயும் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் மட்டும் தான் கிளம்புறாங்க. 3ஆவது ஒருத்தி இருக்கால, அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூடஸோட ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கான். ஸோ அவளோட ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் இருக்காங்க. அப்புறம் சொல்கிறா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வெட்டிங் வரப்போகுது, என்னோட வெட்டிங் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் ஒருத்தர் சொல்கிறான், ஆமாம் உனக்கு நீங்கள் ஒரு ஆள், உனக்கு ஒரு வெட்டிங் ஒரு கேடா, அதெல்லாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, என்னடா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள லைட்டாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கப்ப அப்புறமேட்டு நம்ம ராக்ஸி வரா. ராக்ஸி போதும் இது சண்டை போகிறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த இன்னொரு அவங்க அப்பா ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் சீசனில் ஒரு லேப்ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ண போயிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவங்க அப்பா உயிரை விட்டுருப்பாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு ஏகப்பட்ட லூட்ஸ் வந்து ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் கிடச்சிருக்கும். அதை வந்து நம்ம ரூடஸ் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ரூடஸ் பார்த்துட்டு என்ன இவ்வளோ எனக்கு கொடுத்தீங்க, இது எல்லாமே எனக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆமாம்மா இது எல்லாமே உனக்கு தான், இது நமக்கு அந்த லேப்ரேட்டரியிலேருந்து கிடச்சிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பங்கும் இருக்குது, அது என்னோட சில பேர்த்தோட பங்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உனக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ உன்னோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியில், ஸோ அதனால் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், அதனால் நீ கரெக்டாக பார்த்துக்கோ, இவ்வளோ உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே. சரி நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு, கிஃப்ட்டுன்னு பாருங்கள், அந்த காயின்ஸ் அந்த லேப்ரேட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா விதமான பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்த காயினெல்லாம் அப்படியே எடுத்துட்டு நம்ம ரூட்டை வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தோடனே அவனோட சிஸ்டரான ஆயிஷாவும் அவங்களோட அம்மா ஜெனித்தும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனித்துங்கிறவங்க நம்ம ரூட்டஸோட அம்மா, ஆயிஷாவோட அம்மா வந்து இன்னொரு மெய்ட் அவங்களோட செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறது வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ரூடஸ் ஞாபகம் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரூடஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி கொண்டு வருது. இதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரூடஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு இருக்கான். அண்ட் அப்புறமேட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அம்மாவுக்கு மெமரி லாஸ். ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ஆயிஷா கிட்ட கேட்கலாம், சொல்லி கேட்க நான் பண்ணிட்டு இருந்தது அம்மா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரூட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவங்களோட அம்மாவுக்கு பாஸ்ட் இருக்கிறாங்க இருக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு கார்டனிங் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ரூடஸோட சின்ன வயசுல நம்ம கார்டனிங் வச்சுட்டு இருக்க பூவெல்லாம் நம்ம ரூடஸ் படிக்கிறது அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஓகே அட்லீஸ்ட் அம்மா இந்த வேலையாவது பண்றாங்க, இதை பண்ணாவது அவங்களுக்கு மெமரி வந்து அப்படின்றத நம்ம பார்ப்போம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஆயிஷா கிட்ட மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீயும் அவங்களை அம்மாவனே கூப்பிடலாம்ல, உனக்கும் அவங்க அம்மா மாதிரி தான் அப்படின்னு.
ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அம்மா வந்து கூப்பிடலாமா அப்படின்னு நம்ம ஆயிஷா கிட்ட கேட்கலாம். அதுக்கு ஆயிஷா வந்து சொல்றா, இல்லை என்னோட அம்மா லிலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள லேடி ஜெனிஃபின் தான் கூப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க. மெய்டாக ஒர்க் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கு கீழே தான் மெய்டாக ஒர்க் பண்ணுறதுனால அம்மான்னு கூப்பிடக்கூடாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா லேடி ஜெனிஃபின் தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த குறிப்பிட்டா என்ன எல்லாருமே நம்மளோட ஃபேமிலி தான், எல்லாமே நம்மளோட ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம ரூடஸ் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ வீட்டுக்குள்ள போனோடனே அவனோட குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்கு. அவன் குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிரிக்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனால் குழந்தை சிரிக்கவே மாட்டேது. அவன் மூஞ்சி வந்து ரொம்ப டெரராக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி விளையாண்டுருக்கப்ப அப்புறம் அவனோட ஸ்டெப் மதரான நம்ம லிலியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. நீயும் குழந்தையில இப்படியே தான் இருந்த, சிரிக்கவே மாட்டேன், உங்கள் அப்பா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கலாம் என்னென்னமோ பண்ணுவார், ஆனால் நீ சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு மேலே எதிர சவுண்டு கேட்கும். சரி நான் என்ன போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ரூமுக்கு போவான். அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சரி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மறுபடியும் சவுண்டு கேட்கும். யாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரூமை தேடி பார்க்குறப்ப தான் தெரியும். அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெனட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன மான்ஸ்டர் மாதிரி. இது வந்து நம்ம ஆயிஷாவோட ரூம். ஸோ ஆயிஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெனட்டை வந்து வளர்த்திட்டு இருக்கா போல. அதுக்கப்புறம் நம்ம ரூடஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷா கிட்ட கேட்பான், யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ எதுக்கு இதை வளர்த்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீங்களே என் ரூம்குள்ளே போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மான்ஸ்டர் தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடாது, இதனால மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, நம்ம ஆயிஷா வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைண்ணா, இது ரொம்ப நல்ல செடி தான், இதுக்கு நான் தேவையில்லாத உணவு போட்டுட்ருக்கேன், அது இல்லாமல் பாத் வாட்டர் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது பாத் வாட்டரா, ஓகே இப்போ தான் எனக்கு தெரிய வருது, நம்ம சில்ஃபியும் நம்ம ராக்ஸையும் குளிச்சுட்டு இந்த தண்ணியை வந்து வர இதுக்கு ஊற்றிருக்கா போல, அதனால தான் இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி, சரி என்னமோ ஒன்று நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இது வளர்க்கக்கூடாது, நீ இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஆயிஷா அதெல்லாம் முடியாது, இது ரொம்ப சின்ன மான்ஸ்டர், ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, இது யாருக்கும் எந்த பாதிப்பும் தராது அப்படின்னு நம்ம ஆயிஷா சொல்றாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே இல்லை, ஏன்னா அப்படி பண்றீங்க சொல்லி கட்டி பிடிச்சிட்டு போய் குழந்தைங்க பண்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா, அப்படி பண்ணாதீங்க நான் வளர்க்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம ரூடிஸ் பார்த்துட்டு இது என்னதான் அழுதாலும் வேலைக்கு ஆகாதீங்க, நீ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுருணும் இல்லைன்னா எடுத்துடணும் அப்படின்னு சொல்றான். பட் ஆயிஷா அவன் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். நான் இது என்ன சொன்னாலும் கேட்கும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறேன், அதையும் கை கொடுக்குது. நான் இதை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் ஒரு முடியாது அப்படின்னு நம்ம ரூடிஸ் சொல்றான். ஓ அப்படியா, சரி அப்போ என்னாலையும் நானும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸிக்கிட்டையும் சில்ஃபியாக்கிட்டையும் சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம்குள்ளே அங்கே வந்து ஒரு அல்டர் வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே நீங்கள் ராக்ஸியோட ஃபேக்ட்ரிஸை தானே வச்சுருக்கீங்க, நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா சில்ஃபிக்கிட்டேயும் ராக்ஸிக்கிட்டேயும் சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இது எப்படா இருக்கு தெரிஞ்சுது, சரி நீ என்ன பிளாக்மெயிலாம் பண்ணுற, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வெளில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்குது. நம்ம ராக்ஸி வந்து உள்ளே வந்துடுறா. என்ன என் பேர் அடிக்கட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்று ஆயிஷா, ஓ ராக்ஸி அக்கா வந்துட்டீங்களா, எங்கள் அண்ணா வந்து உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ரூடஸ் வந்து அவளோட வாயை வந்து பார்த்தீங்கன்னா பொத்திடுறான். பொத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ராக்ஸிக்கு ஒன்றும் புரியல. அப்பா பக்கத்தில் இருக்க டெர்னேட்டை பார்க்குறா. இது டெர்னேட் தானே, சின்ன மான்ஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஆயிஷா சொல்கிறேன், ஆமாம் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கலான்னு பார்க்குறேன், ஆனால் எங்கள் அண்ணன் விடவே மாட்டேறான், இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ராக்ஸி சொல்கிறா, இல்லை இது அந்தளவுக்கு டேஞ்சரஸ்லாம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா டாக் மாதிரி தான், ஸோ நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ரூடஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிஷா கிட்ட உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் வேணும்னு சொன்னேன், பட் நீ இதை நல்ல விதமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஆயிஷாவும் நான் இதை நல்ல விதமாக வளர்க்குறேன், அதே மாதிரி ஒரு வருஷம் கேட்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸி கட்டி வச்சு ரொம்ப நன்றி ராக்ஸி அப்படின்ட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான். இதை வந்து நம்ம ரூடஸ் அவனோட ஸ்கூலில் ஒரு டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க இந்த நாளில் நடந்த சம்பவத்தெல்லாம். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராவோட ஸ்கேல், அதாவது அது பாம்போட தோல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹைட்ராக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் இருந்தது, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அது மேலே ஏதாவது அது மேலே எதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை பற்றி விஷயத்தை நம்ம நம்ம ரூடஸ் கிட்ட கேட்க நம்ம ரூடஸும் ஆமாம் அதனால என்னால் மறக்கவே முடியாது, அதனால எந்த விதமான மேஜிக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூடஸும் வந்து தான் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி எப்போ வேணால் டேஞ்சர் அட்டாக் பண்ணால் நான் எப்படியாவது என்னோட ஃபேமிலியை இந்த அழகான ஃபேமிலியை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அதை நினச்சிட்டு அப்படியே அவன் வந்து வீட்டுக்கு போகிறான். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கான் அவங்களோட குழந்தைய பார்க்கறதுக்காக. அவங்களும் அவங்களோட குழந்தைய பார்த்துட்டு அந்த ஃபேமிலி டைம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நம்ம ரூடஸ் பார்த்துட்டு சரி நம்மளோட குடும்பம் ரொம்ப அழகாக இருக்குது, இப்போ இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ராக்ஸி பற்றி எதுவுமே சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ராக்ஸி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிறான். ராக்ஸி ப்ளீஸ் ராக்ஸி இதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும், ஒரே ஒரு தடவை ஒத்துக்கோங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலே பார்த்துட்டு இருக்கு.
பட் எதுக்கு கெஞ்சுறான்னு தான் தெரியல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு வேற எங்கேயும் போகுது. அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டானடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவன் கெஞ்சுறதும் அதே மாதிரி தான் இருக்குது. நீயும் நானும் இந்த மாதிரி பண்ண மட்டும்தான் நம்மளால ரொம்ப நாள் ஒன்றாவே இருக்க முடியும் ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துல ஸ்கூல் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. என்ன இங்கே ஏதோ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்க, புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சில்கி நீ இந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்ட்டு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸிகிட்டே கெஞ்சிட்டு இருக்கான். ராக்ஸி ப்ளீஸ் ராக்ஸி, யாருமே இல்லை இந்த இடத்துல, நம்ம கண்டிப்பாக இந்த நம்ம விஷயத்தை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சில்கி சொல்கிறா, நீ என்ன தான் அவளை மேரி பண்ணாலும் அவளை உன்னால ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை பண்ண வச்சுக்கூடாது, அது ரொம்ப தப்பு. எங்களுக்குன்னு ஒரு மூடு இருக்குது, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம செல்ஃபி சொல்ல, உனக்கு வேணும்னா நான் வேணா இருக்கேன், நீ ராக்ஸிக்கு நீ என்கிட்ட கூட வரலாம் அப்படின்னு நம்ம செல்ஃபி வந்து சொல்கிறா. உடனே நம்ம ரூடஸோட பார்த்துட்டு செல்ஃபி நீ என்ன பொறாமப்படுறியா, உனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது போல், ரொம்ப அழகாக இருக்கு நீ ஜெலஸாக இருந்தாலும் அப்படின்ட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியை கட்டி பிடிச்சிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு உங்கள் 2 பேர்த்தையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். வேறு வழியே இல்லை, நீங்கள் நானும் எப்படியாவது இதை கற்றுக்கிட்டே ஆகணும் செல்ஃபி அப்படின்னு சொல்கிறான். கற்றுக்கிட்டே ஆகணுமா, என்ன சொல்கிறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம செல்ஃபி நம்ம நினச்ச மாதிரி தான் 2வது குழந்தைக்கு அடி போடுறான் போல அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம ரூடஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸி கிட்ட கிங் கிளாஸ் மேட்சுக்கு கற்றுக்கிறதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ராக்ஸி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்கை கற்றுக்கிறதுக்காக ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு அந்த இடம்லாம் பார்த்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம ராக்ஸிக்கு நம்ம செல்ஃபி அண்ட் நம்ம ரூடஸ்க்கு. ஏன்னா நம்ம ரூடஸ் சின்ன குழந்தையில இருக்கப்ப நம்ம ராக்ஸி தான் குதிரையில் வச்சு அவளுக்கு மேஜிக் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூடஸ்க்கும் நம்ம ராக்ஸிக்கும் வந்து ஞாபகத்துக்கு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன வயலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம செல்ஃபியும் நம்ம ரூடஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாண்டுருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க குதிரையை ஒரு சைடு கட்டி போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் கிளாஸ் மேட்சுக்கு நம்ம ராக்ஸி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப பெரிய மந்திரமாக இருக்குது, என்னமோ சொல்கிறா. அவள் சொல்லிட்டு இருக்கப்பவே சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்லாம் மாற ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் கிளாஸான ஒரு வாட்டர் மேட்ச், தண்டரை உருவாக்குறதுக்கான ஒரு வாட்டர் மேட்ச்சுக்கு பண்ணிட்டு இருக்கிறதே சின்னதாக ஒரு தண்டர், அது சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு மீடியமான ஒரு தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து அடிக்குது. அடிச்ச மரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிருக்கு. அது சரி நீ பார்த்தியா, எனக்கு மானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரூடஸ் கிட்ட கேட்க, நம்ம ரூடஸும் நான் இதை நல்லாவே பார்த்துட்டேன், இப்போ இது என்னோட டைம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ரூடஸ் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். ட்ரை பண்ணுறப்ப நம்ம ராக்ஸி எந்த அளவுக்கு பண்ணுறாலோ அதோட இவனோட மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அனிமல் என்னமோ ரூடஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் யூஸர்னு. ஸோ அவங்க சின்ன வயசில் அவன் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸிக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டுன்னா அவனோட பெரிய பவர் யூஸ் பண்ணுறான். ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. சைக்ளோனும் அந்த சைக்ளோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் அடிக்குது. அடித்த வேலைகள் கீழே இருக்க நிலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொழந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்புறப்ப நம்ம ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ரூடஸ் இன்னும் மாறவே இல்லை, உன்னோட மேஜிக்கல் பவர் இன்னமும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, நீங்கள் 2 பேருமே நல்லா மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணுறீங்க, என்னால் தான் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்ல நம்ம ராக்ஸி சொல்கிறா, இல்லை எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னால் 5 தடவை ட்ரை பண்ணனா எனக்கு ஒரே ஒரு தடவை தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், பட் இந்த தடவை உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம செல்ஃபியை பார்த்து சொல்கிறான். அப்படியே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அதனால் முடிஞ்ச எல்லாமே நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் அதை திருத்திக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நான் தான் மிஸ் நோவடி, ஐ எம் சைனிங் ஆஃப். வீட்டு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் டாட்டா பாய்.